வணக்கம் நண்பர்களே. பழனி கோவிலை பற்றி எந்த ஒரு தகவலுமே சொல்ல மாட்டேங்கிங்களே அப்படின்னு நிறைய பேரோட எதிர்பார்ப்பாக இருந்தது. ஏன்னா நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்குது. ஸோ அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறது அதை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு நான் இந்த காணொலியில் சரிங்களா. ஸோ கவர் வைக்கிறது, ஃபார்ம் ஃபில் பண்ணுறது அப்படின்னு ஏகப்பட்ட டவுட் இருக்குது சரிங்களா. அட்டஸ்டேஷன் வாங்குகிற முதற்கொண்டு இருக்குது ஓகேவா. அதனால் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்கலாம். இப்போ ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ முதல் டவுட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதில் செல்ஃப் அட்டஸ்டட் போட்டால் போதுமா அப்படின்னு ஃபஸ்ட்டு கொஸ்டின் இருக்குது ஓகேவா. அது நல்லா படித்து பாருங்களேன். சான்றொப்பம்னு போட்டிருக்காங்க. சான்றொப்பம் சரிங்களா. சான்றொப்பம்னா மற்றவங்க சான்றளிக்க தான் சான்றொப்பம். செல்ஃப் அட்டஸ்டேஷன்னா சுய கையொப்பம் அப்படின்னு போட்டிருப்பாங்க சரிங்களா. சுய கையொப்பம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, கவர்மெண்ட் ஒரு ஜிஓ பாஸ் பண்ணிட்டாங்க. என்னென்னா, நீங்கள் டிகிரி படிச்சிருந்தாலே நீங்கள் யார்கிட்டையும் அட்டஸ்டேஷன் வாங்க தேவையில்லை, நீங்களாம் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் இவங்க நோட்டிஃபிகேஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அட்டஸ்டேஷன் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனால நம்ம அட்டஸ்டேஷன் அதாவது சான்றொப்பம் எல்லா ஜெராக்ஸ் காப்பிலையும் வாங்கணும் ஓகேவா. அப்போ முடிஞ்ச அளவு ஃபோட்டோவில் வாங்கி நீங்கள் அதுக்கு கீழே அவங்க சீல் வச்சு அவங்க சைன் கொடுக்கணும் ஃபோட்டோ கீழே சரிங்களா. ஸோ அந்த ஃபோட்டோவில் முடிஞ்ச அளவுக்கு வாங்கிட்டு ஒரு சில பேர் ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்க. ஃபோன் பண்ணி கேட்கும்போது அவங்களுக்கு என்ன ரிப்ளை பண்ணியிருக்காங்கன்னா, இல்லை உங்கள் செல்பட்டு கூட இருந்தால் கூட பரவாயில்லன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் அட்டஸ்டேஷன் ஜெராக்ஸ் காப்பி யார்ட்டையாவது வாங்கத்தான் போகிறீங்க, கான்டாக்ட் சர்டிஃபிகேட் யார்ட்டையாவது அட்டஸ்டேஷன் வாங்கத்தான் போகிறீங்க. இப்போ அவங்ககிட்டையும் இதுலேயும் வாங்கிட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது. அப்புறம் எல்லாருக்கும் என்னன்னா, எனக்கு ஓட்டர் ஐடி இல்லை, ரேஷன் கார்டு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. இருக்கிறத வச்சு அப்ளை பண்ணுங்கள். ஆனால் ஆதார் கார்டு மஸ்ட்டு. ஸோ ஆதார் கார்டு நீங்கள் உங்களோட ஐடி ப்ரூஃபுக்கு அட்ரஸ் ப்ரூஃபுக்கு கண்டிப்பாக வேணும். ஆதார் கார்டு மஸ்ட்டு. ரேஷன் கார்டோ இல்லை ஓட்டர் ஐடி இல்லைனாக்கும் உங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஐடி ப்ரூஃப் ஆதார் கார்டு இருக்கும்போது மஸ்ட்டாக வச்சுக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா டிசி ஓகேவா. டிசி எது வைக்கணும் அப்படின்னா, இப்போ நான் வெறும் 12th தான் முடிச்சிருக்கேன்னா என் கையில் 12th டிசி தான் இருக்கணும், டிசி தான் இருக்கும் சரிங்களா. அப்போ 12th டிசி வச்சா போதும். அப்போ நான் 10th டிசி ஜெராக்ஸ் இருக்குது அதை போய் வைக்கலாமான்னு தேவை கிடையாது. எது நீங்கள் இறுதியாக பயின்றீங்களோ, எது ஃபைனலாக முடிச்சிங்களோ அதோட டிசி தான் தேவை ஓகேவா. ஸோ அது கொஞ்சம் உள் வாங்கிக்கோங்க. இப்போ நான் நீங்கள் டிகிரி படிச்சுட்டு 12th டிசி ஜெராக்ஸ் இருக்குது அதை போய் வைக்கலாம்னா வைக்கக்கூடாது. ஃபைனலாக என்ன முடிச்சிருக்கீங்களோ அந்த டிசி போதும் ஓகே. அப்புறம் பார்த்தீங்கன்னா அதாவது என்னென்னா 15 அப்ளிகேஷன் ஃபார்மில் 15வது காலம் நன்னடத்தை சான்று இறுதியாக பயின்ற பள்ளி கல்லூரி பெறப்பட்ட சான்று நகல் கேட்டிருக்காங்க சரிங்களா. ஒன்று ஸ்கூல் காலேஜில் அவங்களாம் ஒரு கான்டாக்ட் சர்டிஃபிகேட் கொடுத்து வாங்கியிருப்பீங்க. சப்போஸ் இல்லை அப்படின்னா டிசியில் அந்த கான்டாக்ட் கொடுத்துருப்பாங்க நன்று அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி இருந்தால் போதுமானதான். அது டிசியில் இருந்தாலும் கடைசியாக என்ன படிச்சிங்களோ அந்த டிசி தான் இருக்கணும் ஓகேங்களா. அது இப்போ 15க்கு நிறைய டவுட் கேட்டீங்க. அப்புறம் 14 அரசியல் பதிவு பெற்ற அதிகாரி நம்ம ஒரு கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வாங்கணும் சரிங்களா. ஒரு கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வாங்கணும். அதோட ஃபார்மெட் நான் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நல்லா உற்று நோக்கிக்கோங்க. அந்த ஃபார்மெட் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கூட உங்களுக்கு ஓப்பன் பண்ணி கூட காமிக்கிறேன் ஓகேவா. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதாவது ஸோ இந்த ஃபார்மெட் பார்த்தீங்கன்னா சரிங்களா, நிறைய பேர் ஜெராக்ஸ் கடையிலே கிடைக்கும். சப்போஸ் இல்லாட்டி கூட நான் இந்த ஃபார்மெட் டவுன்லோட் பண்ணுறேன். இது நான் இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தெரியாதவங்க டிஸ்கிரிப்ஷன் எப்படி பார்க்குறதுன்னு கூட கேட்டு ப்ரௌசிங் செல்லில் போய் டவுன்லோட் பண்ணி இந்த ஃபார்ம் நீங்கள் சைன் வாங்கிக்கோங்க. இந்த கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வேணும் ஓகேங்களா. ஸோ இது எல்லாருமே கேட்ட கேள்வி ஓகேங்களா. அப்புறம் நான் டேட்டு போடாமல் விட்டுட்டேன் அப்படின்னா ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது. கடைசியில் அப்ளிகேஷன் போகும்போது டேட்டு பிளேஸ் இருக்கும், இந்த கார்னரில் டேட்டு பிளேஸ் இருக்கும் சரிங்களா. ஆனால் சைனும் மஸ்ட்டாக இருக்கணுங்க. சைன் போடலான்னு ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க இந்த இதில் சரிங்களா. அப்போ டேட்டு மிஸ் பண்ணால் கூட பிரச்சனை கிடையாது, அந்த ஊர் போட்டிருப்பீங்க ஓகேங்களா. அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் நான் அந்த பர்டிகுலர் இளநிலை உதவியாளர்னா இளநிலை உதவியாளர் எக்ஸ்பீரியன்ஸ் வேணுமான்னு ஒரு சிலர் கேட்பீங்க. அப்படிலாம் கிடையாது. ப்ரைவேட்டில் நீங்கள் எந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வச்சுருந்தா அனுப்புங்க, இல்லாட்டி முன் அனுப்பவில்லைன்னு போட்டு அனுப்புங்க. சரி, அதுக்காண்டி ரிஸ்க் எடுக்க வேண்டாம். நான் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வச்சுருக்கேன் என்கிட்ட தருவாங்க அப்படின்னா அதை வாங்கி அதுலேயும் அந்த ஜெராக்ஸ் எடுத்து அதில் அட்டஸ்டேஷன் வாங்கி அனுப்பணும்
ஓகேங்களா? ஸோ அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுற பற்றி வந்து இதுதான் உங்களுக்கு பெரும்பான்மையான டவுட் இருந்தது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து எத்தனை பதவிக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு போட்டு ரொம்ப குழப்பிக்கிங்க. உங்கள் கல்வி தகுதிக்கு எது எது ஆப்டாக இருக்கோ அத்தனை பதவிக்கும் விண்ணப்பிக்கலாம். அத்தனை பதவிக்குமே தனித்தனியாக அப்ளிகேஷன் ஃபில் பண்ணணும், தனித்தனியாக கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வைக்கணும், தனித்தனியாக எல்லா ப்ரொசீஜரும் வைக்கணும். ஸோ இந்த A4 சைஸ் வந்து பெரிய கவர் வந்து எதுக்கு அப்படின்னா உங்கள் எல்லா அப்ளிகேஷன் ஃபார்மும் உள்ளே வச்சு அனுப்புறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன கவர் வந்து நான் சொல்லியிருந்தேன், 25 ரூபா ஸ்டாம்ப் ஒட்டணும் அப்படின்ட்டு. ஏங்க 25 ரூபா ஸ்டாம்பு கடையிலே இல்லை, 2 10 ஒரு 5 ஒட்டலாமான்னு ஒட்டலாம். இல்லை 5 ரூபா ஸ்டாம்பே இல்லை, 30 ரூபாய்க்கு நான் ஒட்டிட்டோமானா பிரச்சனை இல்லை, 30 ரூபா. 25 ரூபாய்க்கு மேலே எவ்வளோ ஒட்டினாலும் பரவாயில்லைங்க. 2 3 10 ரூபா ஸ்டாம்பு 30 ரூபாய்க்கு ஒட்டினாலும் பரவாயில்ல. இல்லை 5 ரூபா ஸ்டாம்பா வந்து 5 இது ஒட்டினாலும் பரவாயில்ல. உங்கள் விருப்பம் தான். இதில் வந்து உங்கள் அட்ரஸ் எழுதுங்க, சரிங்களா? 2 வந்து உங்கள் அட்ரஸ் எழுதி ஃப்ரம் வந்து அவங்க சீல் வச்சுக்குவாங்க. இந்த சின்ன கவர் எதுக்கு அப்படின்னா இந்த கவரில் தான் உங்களுக்கான கால் டிக்கெட் வந்து வீட்டுக்கு வரும். அதாவது இந்த அப்ளிகேஷன் ஃபார்மு, சரிங்களா? இதில் வந்து ஜெராக்ஸ் காப்பிலாம் பின்னாடி வச்சுருப்பீங்க, ஓகேவா? வச்சுட்டு இந்த கவர் இருக்குல்ல, சின்ன கவர், அதையும் உள்ளக்க வச்சுருங்க. உள்ளக்க வச்சுட்டு இந்த பெரிய கவர் இருக்குல்ல, அதில் தான் எல்லாத்தையும் உள்ளே வைக்கணும். வச்சு முடிச்சிட்டிங்க. பெரிய கவரில் அது சின்ன வந்து போஸ்டல் கார்டு இருக்குது, ஓகேவா? இந்த கார்டு வந்து உள்ளக்க தான் வச்சுருக்கேன். இதில் தான் உங்களுக்கு கால் டிக்கெட் அனுப்பிச்சுடுவாங்க, உங்கள் அட்ரஸுக்கு வீட்டுக்கு வரும், ஓகேவா? ஸோ இதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்க, ஓகேவா? அப்போ ஒப்புகை சீட்டுன்னு சொல்கிறாங்களே அது என்னதுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டுங்க. ஸோ ஒப்புகை சீட்டுனா அக்னாலஜ்மெண்ட் கார்டு. ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மு அங்கே போய் சேர்ந்துருச்சான்னு உடனே அவங்க அதை மட்டும் கிழித்து தனியாக வந்து ரிட்டனில் போட்டு விட்ருவாங்க. அது வந்து உங்கள் வீட்டுக்கு வரும், சரிங்களா? அது வந்து ஆர்டினரி போஸ்ட்டு, சாதாரண தபாலில் அனுப்புனீங்கன்னா அப்படி பண்ணலாம். நீங்கள் பண்ணுறதே ரிஜிஸ்டர் போஸ்ட்டு, ஸ்பீடு போஸ்ட்டு பண்ணுறீங்க அப்படின்னா அதிலே ரிசிப்ட் கொடுப்பாங்க. அந்த ரிசிப்டை வச்சு நீங்கள் ட்ராக் பண்ணிட்டாலே அது போய் ரிசீவ் ஆச்சா இல்லையான்னு தெரிஞ்சிடும். அந்த ஒப்புகை சீட்டு, இந்த அக்னாலஜ்மெண்ட் கார்டு எதுக்குன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் அங்கே கையில் போய் சேர்ந்துருச்சா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். நீங்கள் வச்சு அனுப்பலாம், அனுப்பாமல் கூட போகலாம். இல்லை ஸ்பீட் போஸ்ட்டு, ரிஜிஸ்டர் போஸ்ட்டு அனுப்புனா அந்த ட்ராக்கிங் டீல்ஸ் கொடுப்பாங்க, அதை வச்சு அது ரிசீவ் ஆச்சா இல்லையான்னு கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ இது வந்து ஒப்புகை சீட்டு வந்து நிறைய பேர் டவுட்டாக கேட்டுக்கிட்டீங்க. அதே மாதிரி வந்து நான் 2-3 போஸ்ட்டு போட்டேன்னா எத்தனை போஸ்ட்டு பண்ணிக்கும் அத்தனைக்கு ஒரு சிங்கிள் அப்ளிகேஷன் போடுறதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் பண்ணீங்களோ அத்தனை அப்ளிகேஷனுக்கும் தனித்தனியாக போடணும். ஒரே அப்ளிகேஷனில் எல்லா போஸ்ட்டும் நிரப்பி போட்டிங்கன்னா அது ரிஜெக்ட் ஆகிடும், சரிங்களா? நான் வந்து இளநிலை உதவியாளர் ஒரு போஸ்ட்டு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காவலுக்கு ஒரு போஸ்ட்டு போகிறேன்னா அதுக்கு ஒரு அப்ளிகேஷன், இதுக்கு ஒரு அப்ளிகேஷன். ஏன்னா இந்த அப்ளிகேஷனில் வரிசை எண் என்ன பதவிக்கு போகிறீங்களோ அது எழுதணும், சரிங்களா? இந்த இளநிலை உதவியாளர்னா இளநிலை உதவியாளர் என்ன அந்த வரிசை எண் எழுதணும். அப்படி ஒவ்வொரு அப்ளிகேஷன் ஃபார்முக்கும் தனித்தனியாக பண்ணணுங்க, ஓகேவா? உங்களுக்கு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து இன்டர்வியூக்கான கைடன்ஸ் வேணும், அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுக்கான கைடன்ஸ் வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா நம்ம வந்து சப்போர்ட் பண்ணுறோம். இன்டர்வியூ கைடன்ஸு ப்ளஸ் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி சப்போர்ட் பண்ணுறோம். அதுக்கு வந்து நம்ம தனியாக ஒரு குரூப்பே ஆரம்பிக்க போகிறோம், சரிங்களா? அதில் நீங்கள் ஜாயின் பண்ணோன்னா நீங்கள் 300 பேமெண்ட் பண்ணால் தான் நம்ம அது ஜாயின் பண்ணுறோம். இதில் வந்து ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க இந்த டிஸ்பிளேயில் வாட்ஸ்அப்புக்கு தான் ஜிபே வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. பேமெண்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மே எங்களுக்கு அனுப்பிச்சி அது ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிங்கன்னா செக் பண்ணிவிட்டு கரெக்டாக இல்லையான்னு சொல்லிடுவோம். அதே போல் இன்டர்வியூக்கு தனியாக நோட்ஸ் கொடுப்போம், கிளாஸஸ் எடுப்போம், சரிங்களா? இதுக்கு காஸ்ட் வந்து வெறும் 300 தான். விருப்பம் உள்ளவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணி நினச்சிங்கன்னா ஜிபே பண்ணிவிட்டு உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை எனக்கு அனுப்பிச்சி விடுங்க. நம்ம டீமை வச்சு செக் பண்ணிவிட்டு ஓகேனா நீங்கள் அனுப்பிச்சி விடலாம். ப்ளஸ் வந்து இன்டர்வியூக்கு என்னென்ன கேட்பாங்க அப்படிங்கிற நோட்ஸும் கொடுத்துருவோம். இதுக்கான தனியாக ஒரு குரூப்பும் வச்சுருக்கோம், சரிங்களா? அதில் ஆட் பண்ணிட்டேன்னா உங்கள் குரூப்லேயே நீங்கள் என்னென்ன வேணும்னு டிஸ்கஷன் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த நம்பருக்கு வந்து ஜிபே பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்னை கான்டாக்ட் பண்ணி உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் போட்டீங்கன்னா செக் பண்ணிவிட்டு நாங்களே சொல்லிடுவோம். ப்ளஸ் வந்து உங்களுக்கு இன்டர்வியூ நோட்ஸும் கொடுத்துருவோம். அப்புறம் வந்து நீங்கள் இன்டர்வியூ போயிட்டு வரவங்களையும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரவங்களையுமே வர வரைக்குமே நம்மளுடைய கைடன்ஸ் சப்போர்ட் இருக்கும், ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணணுங்க, நீங்கள் பேமெண்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாங்க, ஓகேவா? ஸோ இந்த காணொலி வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு தேவைன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.